பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் சம்பந்தமா நிறைய செய்திகள் இப்பெல்லாம் வருதே. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள்ல நம்ம உடனடியா ஆக்ஷன் எடுக்கிறோம். தவறு செய்யறவங்க யாரா இருந்தாலும் கைது செய்யறோம். பாலியல் குற்றங்களுக்கு இன்னும் கடுமையான தண்டனைகளை வழங்குவதற்கு சட்டமன்றத்துல நானே சட்டம் கொண்டு வந்திருக்கிறேன். சிறப்பு நீதிமன்றங்களை கொண்டு வந்திருக்கிறோம். சீக்கிரம் தண்டனை வாங்கி கொடுக்கிறோம். பாலியல் குற்றங்கள் செய்யறவங்க அவங்க வீட்டுல இப்படி ஒரு குற்றம் நடந்தா எப்படி எதிர்கொள்வாங்கன்னு நினைச்சு பாக்க. முதல்ல இந்த ஞானசேகரன் கேஸ்லேயே நம்ம பார்த்துருப்போம்ல, இவங்க எந்த அளவுக்கு ஒரு அமைதி காத்துட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏங்க இவங்க உங்கள் கட்சிக்காரங்க அப்படின்னும் போது அவங்க கட்சியே இல்லை அப்படின்னு ஆரம்பத்தில் சொன்னவங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த பொண்ணையே அங்கே உட்காந்துருந்து அத்தனை மணிக்கு அந்த பொண்ணுக்கு என்ன வேலைன்னு அப்படி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சரிங்க, இவன் மேலே பல குற்றங்கள் இருக்காமே அப்படின்னாக்கா கமிஷனரை விட்டே சொல்ல வச்சாங்க, இவன் மேலே இந்த ஒரு கேஸை தாண்டி வேற கேஸே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. இதை தாண்டி வந்து பார்த்தா இந்த ஈசிஆர் ரோட்டில் கார் விவகாரம் அப்படி இப்படின்னு ஊர்பட்ட அலம்பல் பண்ணுறதை பண்ணிட்டாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் இவர் செய்ய வேண்டிய கடமைகள் வேறு இருக்கான். அது என்ன கடமைன்னு